ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே அப்படின்ற மாதிரி மென்டல் எவ்வழியோ மென்டலியன்ஸும் அவ்வழியே. நான் மென்டல் அப்படின்னு சொன்னது ரஜினி அவர்களை தான். நான் ஏதோ இந்த போற போக்குல அவனுங்கள மாதிரி எல்லாம் நான் பேசல. ஆக்சுவலா நான் உண்மையாவே தான் சொல்றேன். முன்னாடி இந்த 80 காலகட்டத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல டூரிங் டாக்ஸுக்கு இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேப்பர் அந்த நோட்டீஸ் மாதிரி ஒன்று ஒட்டுவாங்க. அப்போ அந்த பக்கம் வர இந்த படிக்க தெரியாத ஒரு சில பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்பா இந்த வாரம் இந்த டூரிங் டாக்ஸ்ல என்ன படம் ஓடுது, டவுசர் படமா, கேன படமா, இல்ல மென்டல் படமா அப்படின்னு கேட்பாங்க. டவுசர் அப்படின்னா அது ராமராஜன் அவரோட படம், கேன அப்படின்னா அது பாக்யராஜ் அவர்களோட படம், மென்டல் அப்படின்னா அது ரஜினி அவர்களோட படம். அப்படி கிராமப்புற வரைக்கும் மென்டல்னு போய் பதிவானவர் தான் ரஜினி அவர்கள். இவனுங்க என்னமோ ரஜினிய அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு வல்லவர் தெரியுமா, எவ்வளவு உத்தமானவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்படி முட்டாள் மூளை வச்சு முட்டு கொடுக்குறானுங்களே. இந்த 80 காலகட்டத்துல ரஜினி அவர் என்னென்ன பண்ணாருன்னு தெரியுமா? நான் தான் பெரியவன், எனக்கு மீறி எவனுமே இல்லை அப்படின்னு அவர் போடாத ஆட்டமே கிடையாது. அந்த முட்டைக்கண்ண மென்டல் இருக்கான்ல, அவன் பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க. விஜயோட மன்றத்தில் இருக்கிற ஒருத்தர் ஸ்பா வச்சு அதுல பிராத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கைது பண்ணாங்க. இந்த மாதிரி அவரோட ரசிகர்ல ஒருத்தன் பண்ணிட்டான். இவனுங்க இரவு பாடசாலைன்னு ஒண்ணு நடத்துறாங்க விஜய் சார்பா. இவனுங்களை நம்பி நம்ம வீட்டு பொண்ணுங்களை எப்படிங்க அவங்க அந்த பாடசாலைக்கு அனுப்புறது அப்படின்னு அந்த மென்டல் பேசினா, ஏண்டா எவனோ ஒருத்தன் பண்ணதுக்காக இவங்க பசங்களுக்கு இலவசமா எடுக்கிற பாடசாலையே நீ கொச்சப்படுத்தி பேசுறனா உனக்கு எவ்வளவு வன்ம புத்தி இருக்கணும். விஜயோட மன்றத்துல இருக்கிற எவனோ ஒருத்தன் இப்படி பண்ணான்றதுக்காக நீ இவ்வளவு பேசுறிய. நீ தலைவன் தலைவன் தூக்கி வச்சு கொண்டாடிய ரஜினி அவரு யோகியமா? எனக்கு 7 வயசு இருக்கும். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட வயசுல பெரியவங்க. அவங்க எல்லாம் குடிச்சிட்டு பொம்பளைங்க கிட்ட போவாங்க. அவங்க கூட நானும் போவேன். அங்க போயிட்டு நானும் அந்த பொம்பளை கூட போவேன் அப்படின்னு சொல்லி நான் அடம்பிடிப்பேன். நான் அடம்பிடிச்சதுக்காக என்ன அலோவ் பண்ணுவாங்க. நான் அந்த பொம்பளைங்களை கட்டி பிடிச்சி உருண்டுட்டு எழுந்து வருவேன். பிலீவ் யூ ஆர் நாட், எனக்கு அப்போ 7 வயசு தான் அப்படின்னு நீ ஆஹா ஓஹோன்னு புகழ்றிய உங்க தலைவர் ரஜினி அவரு சொன்னதுதான் இது. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவேன்? இப்ப நான் சொன்னது வெறும் சாம்பிள் தான். அவர் பெண்களை பத்தி இழிவா எவ்வளவு பேசியிருக்காரு தெரியுமா? ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா போதை பொருள், அப்படிதான் ரஜினி அவர்களோட எண்ணமே இருந்தது. அவர் நல்லா பிரபலமானதுக்கு அப்புறம் அவரை இன்டர்வியூ எடுக்க ஒரு ரிப்போர்ட்டர் போயிருக்கிறார். அவரு கேட்ட கேள்விக்கு ரஜினி சொன்ன பதிலாம் இருக்குல்ல, எப்பா அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறார், சார் செக்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, செக்ஸ் அப்படின்றது ஒரு பரம சுகம். எங்களை மாதிரி இந்த சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க இந்த பிரபலமானவங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலா இருக்குங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்றாரு. இதோட கொடுமை, காமம் அப்படின்றது வயிற்றுக்கு தீனி போடுற மாதிரி மனசுக்கு தீனி போடுறது, அதெல்லாம் அடக்கவே கூடாது அப்படின்னு உங்க தலைவர் ரஜினி தான்பா சொல்லியிருக்கிறாரு.